எல்லாருமே அந்த மையம் கொண்டு தேர்தல் அரசியல் சமாளிப்பு தான் மையம் கொண்டிருக்காங்க இல்லையா? குறைஞ்சபட்ச மனிதநேயத்துல கூட அரசியல் மக்களுக்கான அரசியல்ன்றது முன்வைக்கப்படல. இல்ல. எதுவும் இல்ல. ஓகே. சர்வேல இந்த மாதிரியான கருத்து கணிப்புமே வந்திருக்கு. கருத்து கணிப்பு ஏத்துக்கணும். கருத்து கலாய்வு. நீ நான் பேசுற பாத்தியா அதுதான் கருத்து. அது மட்டும் இல்ல. இப்போ என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனின்ற போது இன்ஸ்டாகிராம் ட்ரோல்ஸ், Facebook, ட்விட்டர், யூடியூப் எல்லாவுடைய சாஃப்ட்வேரும் இன்னைக்கு ஆகிப்போச்சு. நான் ஒரு காலத்துல நாங்கெல்லாம் 20 வருஷம் முன்ன போனா மனுஷன்ட்ட கேட்போம். நான் இப்போ 2004 உன்ட்ட டேட்டாஸ் நான் தரேன். 30 தொகுதி வெற்றி பெறுன்னு சொன்னேன். ஸோ 2 தொகுதி கணிக்கப்படல. கோபிச்செட்டிப்பாளையம் கணிக்கப்படல. பெரிய குளத்துல முதல்ல 500 ஓட்டு தினகரன் 10 வருஷம் அறிமுகமானதே அவர் தான். அப்புறம் போது 2 தொகுதி டவுட் ஆச்சு. அப்போ கரெக்டா வந்து வச்சோம். அப்போ கருத்து கணிப்பு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து சோஷியல் மீடியா பார்க்கணும், இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், ட்விட்டர் பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும். நான் எடுக்கிற பர்சன்டேஜ் ஏஐ சாஃப்ட்வேர்ல வைக்கணும். இப்போ நான் ஒரு 32% வைக்கிறேன்னா அந்த 30% வைக்கிற போது 210 தொகுதியும் அதில் சின்ன முன்ன மாற்றம் வருது. ஸோ நான் மேனுவலாக இருக்கிறதுக்கும் சயின்ஸுக்கும் மாறுது. ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அதுவும் மேட்சிங் ஆகி பர்சன்டேஜ் வைக்கணும். இதில் கொஞ்சம் மிஸ் ஆனால் மிஸ் ஆகும். ஸோ இப்போ காலங்கள் வேற, அப்போ காலம் வேறு. இப்போ சர்வே எல்லாம் இப்போ ஏன் சில பர்சன்டேஜ் எல்லாம் மாறுது என்ன பண்ணுன்னா, ஸோ நம்ம நேச்சுரலாக இருக்கப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ சயின்ஸ் வரப்போதுன்னா பர்சன்டேஜ் என்ன பண்ண மாறுது. ஓகே. இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதில் வந்து சில இடத்துல வெற்றியும் பெறும், தோல்வி அடையும். முன்னெல்லாம் வந்து அனுபவம். இப்போ சொன்னேன்ல, ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் நான் கிளைக்கலை செயலராக இருந்தேன். திமுகவில் ஒரு கிளைக்கலை செயலராக இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து பேஸ்லேருந்து நான் பண்டிகை நல்லது கெட்டது இன்பத்தும்பதை விட அரசியலை சுற்றி மட்டும்தான் என் வாழ்க்கை. எத்தனை விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பேன். இந்த லேர்னெல்லாம் வரப்போ வழக்கறிஞர் ஒரு பயிற்சி, ஒரு ஆய்வாளராக கல்லூரி காலத்துலேருந்து சர்வே எடுத்த பயிற்சி, இப்படிலாம் வந்து பகுப்பாய்வு செஞ்சு வர்றபோது கூட எங்கே மிஸ் ஆகுனா சயின்ஸில் மிஸ் ஆகும். ஓகே. இப்போ டேட்டா சயின்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ முன்னெல்லாம் டேட்டா சயின்ஸ் எப்போ இருந்துச்சு கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று எப்போ வந்துச்சோ அதில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் நான் மனுஷன் தான், நாங்கள் வந்து நாட்டு டாக்டர் மாதிரி ஜாதகம் எழுதுற மாதிரி எழுதுவோம். ஸோ இப்போ அப்படி எழுத முடியாது. ஏன்னா அதையும் பகுப்பாய்வு செய்யணும். ஸோ இப்போ விஸ்தரமான இருக்கு. இந்த தேர்தலை சொல்ல போனால் அப்படி பார்க்குற போது விஸ்தரமான தேர்தலாக இருக்குன்னு பார்க்க